इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् ஆத்மாஜானம் சாதாரணம் அவ்யாக்கிருதம். ரெண்டு சரீரம் சொன்னாரா, ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு. இந்த ரெண்டு சரீரத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது என்னதுன்னா ஆத்மா ஜானம், ஆத்மா அஜானம், ஆத்மாவை பற்றின அஜானம். அதுலயே சாபாசம் சொன்னார். ஆபாசகான பிரதிபிம்பம் என்ற இடம். இந்த அஜானத்துல சைதன்யத்தோடைய பிரதிபலனம் இருக்கு. அந்த சைதன்ய பிரதிபலனத்தோடு சேர்ந்த அஜானத்துக்கு அவ்யாகிருதம். இப்ப அந்த அஜானத்தோட சைதன்யத்தை சேர்த்துதான் அவ்யாகிருதம்னு பேரு. அந்த அஜானத்துல சைதன்யத்தை சேர்த்து சைதன்யம் சேர்ந்த அஜானம் சொன்னா அவ்யாகிருதம்னு பேரு. அஜானம் சேர்ந்த சைதன்யம் அப்படின்னு சொன்னா அதுதான் பரமேஸ்வரன். மாயிலத்து மகேஸ்வரன் ரெண்டும் சேர்றது, ரெண்டும் சேர்த்து விட வேண்டியது. சேர்த்துட்டு மாயிலுக்கு பிராதானியம் கொடுத்தா அவ்யாகிருதங்கிற பேரு, சைதன்யத்துக்கு பிராதானியம் கொடுத்தா பரமேஸ்வரன். அதுபடிதான் இங்க மாண்டூக்கிய உபநிஷத்துல கடைசியில ஏச சர்வீஸ்வரா அந்த ஆத்மா அஜானம் சொன்னாலும் அந்த ஆத்மா அஜானத்தை பத்தி சொல்றது அடுத்த வாக்கியம், பஞ்சீகரணத்துல உள்ள வாக்கியம். அதுக்கப்புறம் தான் இந்த வாக்கியமே வரணும். சத்தியம்னா சத்து, அந்த அஜானமானது சத்தியமாக இல்லை, சத்துன்னு சொல்ல முடியாது. சத்தசாஸ்திரம் பேரானது, அசத்து இல்லாத ஒண்ணு அப்படின்னு சொல்ல முடியாது. சொன்னா இல்லாததுதானே அது உதாரணம். அந்த மாதிரி இல்லை. நாக்கு தவிர்த்தது ரெண்டு கலந்ததாக இல்லை. பின்னம் அபின்னம் நாது பின்னாபின்னம் புதஸ்திது. இது வேறானதுன்னு இல்லை. பின்னம்னு சொன்னா வேறானது, அபின்னம் சொன்னா இதோட ஒன்றாக இருக்கக்கூடியது, பின்னாபின்னம்னா ரெண்டும் கலந்தது, புதஸ்திதுன்னு சொல்ற. நம்ம சாதாரணமா பிரம்மத்தை காட்டிலும் மாயைங்கிறது வேறானதாக நிரூபிக்க முடியாதது. பிரம்மவேதான்னு சொல்லி பிரம்ம அபேதமாகவும் அதை நிரூபிக்க முடியாது. இப்படிதான் சொல்லுவோம். இந்த அபேத புதஸ்து எந்த ஒரு வஸ்துவை காட்டிலும் அந்த மாயையை வேறானதாகவோ அபின்னமாகவோ பின்னாபின்னமாகவோ நிரூபிக்க முடியாது. அது பிரம்மத்தை காட்டில் தான் இல்லை, பிரம்மத்தை காட்டில் தான் இது வேறானதுன்னு சொல்ல முடியலன்னு இல்லை. எந்த வஸ்துவை காட்டிலும் அது வேறாததாக சொல்ல முடியாது. அதனாலதான் அனிர்வச்சனம் சொல்றோம். அதே சமயத்துல நான் நிறவயவம், நான் சாவயவம், நான் உபயம், அவயவம் கொண்டதா அவயவம் இல்லாததா, நிறவயவம் அவயவம் இல்லாதது, எல்லாத்தையும் ஏதோ ஒரு கொஞ்சம் நஷ்டம் இருக்கு. அதனாலதான் அனிர்வச்சனம் கொண்டு போய் முடிக்க வேண்டியது. இப்படி எல்லாம் இருந்தாலும் அது கேவலம் பிரம்மாத்ம தத்துவஞான அவனோதயம். கேவலம் பிரம்மா, சுத்த பிரம்மம் இருக்கு, பிரம்மாத்மை, அந்த பிரம்மன் தான் ஆத்மா, அது ஏகம். அதனால பிரம்மாத்மை தத்துவம்னு சொல்றது. அந்த ஆத்மீகத்துவ ஞானத்தினாலே அபனோத்தியம் நிவர்த்தியாகக்கூடியது, இல்லாம போகக்கூடிய, பாதிக்கப்படக்கூடியது இந்த ஆத்மா அஜ்ஞானம். இதுதான் காரண சரீரம். ஆத்மாவுக்கு இதை காரண சரீரம். இப்போ இங்கிருந்து வார்த்தை ஆரம்பிச்சது. சைதன்ய ஆபாச கசிதம் சரீரத்துவ காரணம் ஆத்மா அஜானம். ஆத்மா அஜானத்தை பத்தி எப்படி சொல்றார்? சைதன்ய பிரதிபிம்பம் சேர்ந்தது. கசிதம்னா அதோட சேர்ந்தது, ஆபாசம்னா பிரதிபிம்பம்னு வச்சிருக்கோம். சைதன்ய பிரதிபிம்பத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஆத்மா அஜானத்துக்கு இது ஒரு விசேஷம். அதுக்கு இன்னொரு விசேஷம் சரீரத்துவ காரணம். சூதம் சூக்ஷ்மம் அப்படிங்கிற இந்த ரெண்டு சரீரத்துக்கும் காரணமாக, மூல காரணமாக இருக்கக்கூடியது இதுதான். அதனால இது காரண சரீரம்னு பேரு. இதுதான் ஆத்மா அஜானம். இதுக்கு அவ்யக்தம் அவ்யாசிரிதம் இது இருக்கிறது.
அவ்வியஸ்தம் அவ்யாக்கிருத்தம் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. ந சத்து ந அசத்து ந சதசத்து பின்னாபின்னம் நஜாத்மனா. நம்ம விவரணமே பண்ண வேண்டியதில்லை. இது சத்தியம் சொல்ல முடியாது, அசத்துன்னு சொல்ல முடியாது, சதசத்துன்னு சொல்ல முடியாது, பின்னம் இல்லை அபின்னம் இல்லை பின்னாபின்னம் இல்லை. ந சபாகம் ந நிர்பாகம் நா விஷய ரூபகம். இரவயவம் இல்லை சாவயவம் இல்லை இரவயவ சாவகமாக இல்லை. பிரம்மாத்மைகத்துவ விஞ்ஞான சேயம். பிரம்மாத்மைகத்துவ ஞானத்தினால மட்டும் இந்த ஆத்மா அஜானம் இல்லாம போகக்கூடியது, நிவர்த்தி அடையக்கூடியது. ஏன் அதுக்கு சேர்த்து சொல்லிட்டார், வித்தாத்வ காரண ஆசு. வித்தையோலியோ பொய்யோலியோ அதனால தத்துவஜானம் வந்ததுன்னா அப்புறம் இருக்காது. தத்துவஜானத்தினால நிவர்த்தி ஆகக்கூடியது. அஜானம்ங்கிறது பொய்யானத்தினால, அஜானம்ங்கிறது வாஸ்தவம் யாருமே சொல்லலை. அதனால அஜானம் இருக்கிறதுனால பிரம்மத்தை சத்தியத்தை ஏற்பம் வந்துவிடுமே அப்படிங்கிற ஒரு சென்ஸ் கூடாது. அஜானமே முதல்ல போய், அதனாலதான் அதுலேருந்து வந்தது எல்லாமே பொய்யாக. மிச்சா மிச்சாவா இருக்கிறதுனால தியானத்தினால நிவர்த்தியாக கூடியது மிச்சாத்ம தானம். அப்படி இல்லை. அஜானத்திலையும் சைத்தன்யம் இருக்கணும், மாயையிலும் ஒன்று. மாயைக்கும் அந்த ஈஸ்வரனுக்கும் அந்த சைத்தன்யத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா இதுதான் சம்பந்தம். அந்தஸ்கரணத்துல எப்படி பிரதிபிம்பம் சொல்றோமோ அதே மாதிரி மாயையிலும் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா குணத்திலையும் அதுல இருக்கு. அதுல தத்துவ குணமும் இருக்கு. தத்துவ குணம் இருக்கிற இடத்துல அதுக்கு பிரதிபலனம் இருக்கிறது. அந்தஸ்கரணத்தையும் அப்படி வரும் இதுலயும். அதுக்கப்புறம் இப்ப இப்ப காரண சரீரம் சொல்லிட்டானா, இந்த காரண சரீரத்தோட சேர்ந்து ஒரு அவஸ்தை சொல்லணும். இப்படி என்ன கணக்குன்னா, முதல்ல ஒரு ஸ்தூல சரீரம் சொன்னா அந்த ஸ்தூல சரீரத்துல அவனுக்கு அந்த ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை அவஸ்தை, ஜாக்கிரத அவஸ்தை அப்படின்னு சொன்ன மாதிரி, இப்ப இந்த காரண சரீரத்தோடு சேர்ந்த அவஸ்தை என்ன, சுருப்தி அவஸ்தைன்னு சொல்லணும். அதை எப்படி சொல்ற, சர்வ பிரகார ஞானோபசம்ஹாரே புத்தே காரணாத்மனா அவஸ்தானம் சுஷுப்தி. புதுசா லட்சணம் சொன்னாங்க. சர்வ பிரகார ஞான உபசம்ஹாரி. ஜாகிரத்திலே இந்திரியங்கள்னாலே தியானம் வருது, இந்திரியங்கள்னால பிரமாணங்கள்னால தியானம் வருது. சொப்பனத்திலே பிரமாணங்களுடைய வேலை இல்லாமலே தியானம் வருது. எல்லா தியானமும் நின்று போயிடுது. உபசம்ஹாரகான்னு சொன்னா நிறுத்திடுறது. இந்திரிய வியாபாரமும் இல்லை, மனோ வியாபாரமும் இல்லை. தியானம் வருவதற்கு எந்த ஒரு வேலையும் இல்லை. அதனால பாக்கிய விஷய தியானம் எதுவுமே வரல. அதனால என்ன, எந்த தியானமும் வராட்டா விருத்தி எதுல வருது, புத்தியில தானே வருது, அந்தஸ்கரணத்துல. இந்த அந்தஸ்கரணத்துல விருத்திகள் ஏதும் வரலன்னு சொன்னா அப்ப அந்தஸ்கரணம் சொரூபம் இருக்காது. அந்தஸ்கரணம் அடங்கி வருது. அந்தஸ்கரணம் சொரூபம் இருக்கணும்னு சொன்னா அது ஏதாவது ஒரு விருத்தி ரூபத்துல இருந்துட்டே இருக்கணும். ஒரு விருத்தியும் இல்லைன்னு சொன்னா அந்தஸ்கரணம் அர்த்தமாயிடும். சமாதியும் அப்படிதான். சமாதியில அது நிரூபமாயிடுறது. அதனால அந்தஸ்கரணத்துக்கு விருத்தி வேணும். விருத்தி இருந்தாதான் அந்தஸ்கரணம் இருந்துருக்கு. சுஷுப்தியில அது இல்லை. அதனால அந்தஸ்கரணத்துக்கு லயமாயிருக்கும். புத்தி காரணாத்மனா வருஷானம். அப்ப இந்த புத்திங்கிறது எந்த ரூபத்துல இருக்கு, காரண சரீரம்னு சொன்னோமே, ஆத்மா அஜ்ஞானம் இந்த ரூபத்துல தான் இருக்கு. அந்த ரூபத்துல இது இருக்குன்னு சொன்னா இல்லைன்னுதான் அர்த்தம். கடமானது இது உண்டாகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா மண்ணாக இருந்தது அப்படின்னு சொன்னா நாம என்ன பண்றோம், கடமா இல்லை அப்படின்னு. மண்ணுதான் இருக்கு. அதானே கதை உடஞ்சதுக்கு அப்புறம் அது என்ன ஆயிடுச்சு, மண் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா மண்ணுதான் இருக்கு, அது இல்லைன்னு அர்த்தமா சூழ ரூபத்துல. அப்ப அதே மாதிரிதான் இந்த அந்தஸ்கரணமானது சுசுப்தி காலத்துல லயத்தை அடைஞ்சுடுறது. எதுல லயத்தை அடைகிறது, இந்த காரணம்னு சொன்னோமே ஆத்மா ஞானம், அதுல லயத்தை அடைகிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு, காரணாத்மனா அவஸ்தானம். இது சுசுப்தி. அதாவது இப்ப என்ன சந்தேகம் கேட்டா, சுசுப்தியில இந்த மனசுங்கிறது சுத்தமா இல்லாத பதில் சொன்னால் மறுபடியும் முழுக்கவனுக்கு ஞாபகம் வருது. பல எல்லாம் ஞாபகம் வருது. தூங்கினதும் ஞாபகத்துக்கு வருது. அது மாத்திரம் இல்லை, தூங்குறதுக்கு முன்னாடி நேற்றுக்கு உள்ள நிலைகளும் ஞாபகத்துக்கு வருது. அப்ப அதை ஸ்மரிக்கிறது வருது. ஸ்மரிக்கிறது யாரு, அந்தஸ்கரணங்கிறது இருந்ததுன்னா பரவாயில்லை, அந்த சம்ஸ்காரத்தோடு அது இருந்துட்டு இருக்கு. அது மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறது.
ஆனா சம்ஸ்காரத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய இந்த அந்தஸ்கரணம் மொத்தம் காணாம போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டா அப்ப மறுநாளுக்கு எப்படி ஞாபகம் வரும்? ஆச்சரியத்துக்கள் இல்லை. இவர் காரணாத்மனா அவஸ்தானன்னு அதைத்தான் சொல்றது. என்ன சொல்றாருன்னா, சித்தம் இருக்கு, இந்த சம்ஸ்காரமும் அந்த சித்தமும் இருக்கு. இது சுத்தமா அடியோட போறது எப்போன்னு கேட்டா தத்துவஞானத்தினாலதான். இல்லைன்னா அதோட சம்ஸ்காரம் இருந்துட்டே இருக்கு. சித்தம் சித்த ரூபமா இருக்கும்போது சம்ஸ்காரம் சித்தத்துல இருந்துருக்கு. சித்தம் காரணாத்மனா அவஸ்திதம்னு இப்படி சொன்னார். அப்ப அந்த சம்ஸ்காரம் எங்க இருக்குன்னா அந்த காரணாத்மாவிலேயே இருக்கு இல்ல. அதனாலதான் இதே கேள்விதான் அங்க சத் சம்பந்தம் சத்து எல்லாம் போய் அந்த ஒரே சத்துல சத்துன்னு ஒரே அதுல போய் தூங்கலாம் சேர்ந்து போயிட்டாங்கன்னா மறுபடியும் எப்படி கிளம்பி வருவா அப்படின்னு கேட்க சதி சம்பத்து நவிதுகும் சதி சம்பத்தியாம. அதனால தைல வியாட்சோவா சிம்மோவா விருத்தோவா வராகோவா கீட்டோவா பதங்கோவா தந்தோவா மதக்கோவா எங்கே பவந்தி கதா பவந்தி அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த இடத்துல பாட்டுக்காரர் என்ன சொல்றார், இந்த சம்ஸ்காரங்கள் எல்லாம் அப்படியே இருக்கு. சமுத்திரத்துல ஒரு சொட்டு தண்ணியை விட்டுட்டு மறுபடியும் எடுக்கணும்னா எடுக்க முடியாதுதான். ஏன் எடுக்க முடியாதுன்னா நமக்கு தெரியாது. நம்ம எந்த சொட்டை விட்டுருக்கோம் அப்படின்னு எந்த சொட்டு நாம விட்ட சொட்டுங்கிறது தெரியாது. அதனால நமக்கு எடுக்க முடியாது. ஆனா தெரிஞ்சுதான் எடுக்க முடியும் இல்லையா? நாமளே ஒரு அடையாளம் பண்ணி அதை பண்ணி வச்சுட்டோம்னா அப்புறம் எடுக்கிறதுக்கு முடியும். அதை போல இந்த சம்ஸ்காரம் இந்த அந்தஸ்கரணம் இதெல்லாம் யாருடைய எதிர்க்கிற விவாதத்தினா ஈஸ்வரன் இருக்கான். அதனால அவன் தானே மறுபடியும் எடுத்து விடுறான். அதனால உள்ள போனது எந்த சம்ஸ்காரத்தோடு எப்படி உள்ள போனதோ லயமானதோ அதே சம்ஸ்காரத்தோட மறுபடியும் ஏற்படும். சுசுப்தி சம்ஸ்காரம் இது நல்ல கேள்வி. இதுக்கும் பதில் வரப்போறது சித்தாந்த இடத்துல உங்களுக்கு வரும். அதாவது சுசுப்தி காலத்துல இவங்க அனுபவிக்கலையே, அப்படி இருக்கிறது மற்ற சம்ஸ்காரம் வேணா பழைய சம்ஸ்காரம் அப்படி மறைஞ்சிருவது மறுபடியும் அப்படியே திரும்பி வந்துருக்குங்கிறத சொல்லலாம். இந்த சுசுப்தியோடைய அந்தஸ்கரணை அனுபவிக்கவே இல்லையே. அப்படி இருக்கும்போது சுசுப்தி சம்ஸ்காரம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப அவங்க எழுந்திருந்தவனுக்கு தான் தூங்கினோங்கிற ஒரு ஞாபகம் எப்படி வர முடியும்? நல்ல கேள்வி. இதுக்காகத்தான் அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா 3 விதமான அவித்யா விருத்தி ஒதுக்க வேண்டியது. சுசுப்திக்காக அந்தஸ்கரண விருத்தியில 3 அவித்யா விருத்தி தேவைப்படுறது. ஒரு அவித்யா விருத்தி சுசுப்தியை ஸ்மரிக்கிறதுக்காக, இன்னொன்னு சுகத்தை ஸ்மரிக்கிறதுக்காக. அந்த சுகம் இப்ப இருந்தும் அவன் இப்ப இல்லைன்னு நினைச்சு சொல்றான். அதனால அப்பதான் அனுபவிச்சேன்னு சொல்றாங்க. அதனால அதை ஸ்மரிக்கிறான். அதுக்காக ஒண்ணு சுசுப்தி ஒண்ணு சுகம் ஒண்ணாச்சா நான் திருப்பி அதே விஷயம் சொல்றாங்க. அந்த அஜானம் இருந்ததுதான் இருக்கு. இப்ப என்ன பெருசா தெரிஞ்சு போச்சு? அங்க இருக்கிற அஜானம் அப்படியேதான் இருக்கு. ஆனா இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அந்த அஜானம் அப்ப அனுபவிச்சேன்னா இப்ப அது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்? அதனால அந்த அஜானாச்சாரம் இந்த 3 விருத்தி அந்த சுசுப்தி காலத்துல உண்டாகிறது. உடனே அடுத்த அவஸ்தைக்கு வரைக்கும் அது விநாசத்தை அடைகிறது. அந்த விருத்தினாக இருந்த சம்ஸ்காரத்தினால முடிச்சுட்டு இருக்கிறவனுக்கு ஸ்மரணம் ஏற்படும். ஆக அந்த இடத்துல அந்தஸ்கரண விருத்தி ரூபமாக ஒரு இது இல்லை, தியானம் இல்லை. ஆனா அவித்யா விருத்தி சாட்சி தியானம் தான் எல்லாமே. இருந்தாலும் அந்த சம்ஸ்காரம் ஏற்படுறதுக்காக 3 விதமான அவித்யா விருத்திய பிரக்கிரியையில ஒதுக்கிறோம். ஆகையால அந்த அவித்யா விருத்தி அந்த காலத்துக்கு மாத்திரம் இருந்துட்டு விநாசத்தை அடைகிறதுனால அந்த சம்ஸ்காரத்தை ஏற்படுத்தி அந்த சம்ஸ்காரமானது மறுபடியும் வைக்கிறதுக்கு உபயோகப்படுது அப்படின்னு இந்த விஷயம் நிறைய விசாரம் பண்ணி சொல்லுவாங்க. அவித்தியிலே அந்த மாதிரி விருத்தி ஒதுக்கிறோம். அதே அவித்தியம் காரண சொன்னோம் இல்லையா, அதோட அவித்யா ரூபமான ஒரு விருத்தி அந்த சமயத்துல ஒத்துக்கிறோம். ஞானானாம் உபசம்ஹாரே புத்தே காரணத்தா ஸ்திதி வடவீதே வடத்தேவ சுசுப்திரபீரியதே. ஞானங்கள் விசேஷ ஞானங்கள் எல்லாம் நின்று சொல்லி சொன்னால் அப்ப புத்தியானது காரணஸ்வரூபத்திலே இருக்கும். அதுக்கு திருஷ்டாந்தம் உனக்கு சேர்த்து சொன்னால் வடவீதே வடத்திய வட விருட்சம் மகான் பெரிய வட விருட்சமா இருக்கு. இந்த வட விருட்சம் எதுல இருந்ததுன்னா எத்தனோண்டு பீஜத்துக்குள்ளே இருந்து வேற ரூபத்துல இதை எப்படி இவ்வளவு அடக்க முடியும்னு கேட்க முடியாது. அது ரூபாந்தரத்துல அது இருந்து அந்த மாதிரி இந்த புத்தியானது அந்த காரணத்துல இருக்கும். அப்ப மறுபடியும் வரும். அந்த நிலையில சுசுப்தி சொல்லப்படுறது. சுசுப்தி அப்படிங்கிறது ஏக உபயாபிமானி ஆத்மா பிராஜ்ஞா.
சேத்து உணரும்னா இந்த காரணம்னு சொன்னோமே, காரணம் காரண சரீரம், அந்த அவஸ்தை சுசுப்தி அவஸ்தை, இந்த ரெண்டு அவஸ்தைக்கும் சுவாமியாக இருக்கிறவன் அவனுக்கு பிராஜ்ஞகான்னு. பிராஜ்ஞகாங்கிற சப்தத்துக்கு எப்படி அர்த்தம் கேட்டா, பிரகர்ஷேன அஜ்ஞா, அஜ்ஞா ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாம இருக்கான் இல்லையா, அதனால அஜ்ஞகான்னு சேர்த்து பிராஜ்ஞகான்னு சொல்றான். இல்ல எல்லாமே தெரிஞ்சுக்கிறவன் வந்தா அப்படின்னு சொல்றதாங்க. இப்போ ஒன்றும் தெரிஞ்சுக்கல, மற்ற அவஸ்தைகள்ல இவன் தானே தெரிஞ்சுக்கிறான், அதை வச்சுட்டு சொல்றோம். நான் ரெண்டு தினத்தாலும் சொல்றது வாழ்க்கை. பிராஜ்ஞகான்னு அவனுக்கு பேரு. திரயம் மகாரகா. இப்ப சொன்ன அந்த காரணம், காரண சரீரம் ஒண்ணு, சுசுப்திங்கிற அந்த நிலை, அது ரெண்டுக்கும் அபிமானியாக இருக்கக்கூடிய பிராஜ்ஞங்கிறத ஆத்மா. இந்த மூணையும் சேர்த்தோம்னா அது ஓங்காரத்துல உள்ள மகாரமானது. அபிமானி தயோர் எத்து பிராஜ்ஞை எதிரீயது தயோகோ. அந்த காரணாவஸ்தை, காரணம் அதே மாதிரி அந்த சுசுப்தி அவஸ்தை, இது ரெண்டுக்கும் அபிமானியாக இருக்கிறவன் இருக்கிற ஜீவாத்மாவுக்கு பிராஜ்ஞனா அப்படின்னு. இங்கேயும் முன்னாடி சொன்ன மாதிரியே வெற்றியில அவர் பிராஜ்ஞகான பேரு கொடுத்தார். ஆனா இந்த பிராஜ்ஞனை நாம இதை தெரிஞ்சுட்டு இவனை சமஷ்டியில ஒன்னாக அடக்கணும். அதை என்ன சொல்றாரு, ஜெகத்காரண ரூபேன பிராஜ்ஞாத்மானம் விசிந்தே. இப்ப இந்த நாம எந்த காரண சரீரம்னு சொன்னோமோ, இந்த காரண சரீரம் இவனுடைய வெற்றி, அதாவது இவனுடைய ஸ்தூல சரீரம், இவனுடைய சூக்ஷ்ம சரீரத்துக்கு காரணமாக இருக்கும் காரண சரீரம் இது. எல்லாருக்கும் அது வேணும். அப்ப இதை ஒரு வெற்றியா வச்சுக்கணும். இந்த வெற்றி அவியாஜகம் இருக்கு. இதை நாம சமஷ்டியா பார்த்தோம்னா சமஷ்டி அவியாஜகம் ஒண்ணு கிடைக்கப்படும். அந்த சமஷ்டிக்கு அபிமானியாக இருக்கிறவன் தான் ஈஸ்வரன். அவன் தான் ஜெகத்துக்கு காரணம். சம்பூர்ண சர்வ ஜெகத்தும் காரணம் பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்றேன். யார் இந்த பரமேஸ்வரன்? இந்த சமஷ்டியாக ஒரு அவ்யாஜகம் சொன்னோமே, இந்த அவ்யாஜகத்துக்கு அதிபதியாக இருக்கு. அவ்யாஜகத்தை பிரேரணை செய்து ஜெகத்ரூபமாக பரிணமிக்கும்படி செய்கிறவன் அவன் தான் ஐதீஸ்வரன், பரமேஸ்வரன். அதனால ஜெகத் காரண ரூபேன பிராஜ்ஞாத்மானம். இந்த வெற்றியில உள்ள இந்த தூங்கிட்டு இருக்கக்கூடிய பிராஜ்யங்கிற ஆத்மாவையும் ஜெகத்தை சிருஷ்டி பண்ணக்கூடிய பரமேஸ்வரனையும் ஒண்ணு தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுதான் ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துல ஏதாவது சொல்லலாம் இல்லையா? இது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இந்த ஸ்தூல சரீரம் அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு ஸ்தூல சரீரம், எத்தனையோ ஸ்தூல சரீரங்கள் இருக்கு. எல்லா ஸ்தூல சரீரத்துக்கும் அபிமானியா ஒருத்தர் இருக்காருன்னு ஒரு கல்பனை பண்ணிட்டு அதுக்கு வயசான பேரை வச்சு, இந்த ஸ்தூல சரீரம் தானே மொத்த ஸ்தூல சரீரத்துக்குள்ள அடங்குறது தானே இது. அப்படியானால் அந்த வைஸ்வானனுக்குள்ள இந்த விஸ்வன் அடங்குவான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். சூழத்தை புரிஞ்சுக்கிறத விட சூக்கம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த லிங்க சரீரம்ங்கிறத ஒண்ண வச்சுட்டு இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லிங்க சரீரங்கள் உண்டு அப்படின்னு அனுமானம் பண்ணிட்டு ஒவ்வொரு லிங்க சரீரத்துக்கும் ஒவ்வொரு அபிமானியாக வெற்றி இருக்கான்னு சொன்னா அத்தனை லிங்க சரீரத்துக்கும் சேர்த்து ஒரு அபிமானம் இருக்கணும்னு அனுமானம் பண்ணிட்டு அவனுக்கு ஹிரண்யகர்பன்னு ஒரு பேரை கொடுத்து அந்த ஹிரண்யகர்பனோட இவன் அபிநமாத்தான் இருந்தான் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கலாம். ஆனா இந்த காரண சரீரம் சொல்றது என்ன ஆகுது, நமக்கு என்ன கஷ்டம்னு கேட்டா, நம்மளுடைய அந்த அஜானத்துல இருந்துதான் மறுபடியும் நமக்கு இந்த சரீரம் வந்ததுங்கிறது தெரிய மாட்டேங்குது. இந்த அஜானம் இல்லையோ, அதனால இது எதுல வருதுங்கிறது தெரியுது. நம்ம கிட்ட தூங்கும் போது ஸ்தூல சரீரம், நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரம், இது எல்லாமே நம்ம கிட்ட லயமாயிடுச்சு, மறுபடியும் இது உற்பத்தியாகி வந்தது அப்படிங்கிறத தூங்கினவனுக்கு தெரியுமா? இல்ல முடிச்சுட்டு இருக்கிற வாழ்க்கை தெரியுமா தூங்கினவங்கிட்ட இந்த மாதிரி நடக்கிறதுன்னு? தெரிஞ்சா தூங்கினவனுக்கு தெரிஞ்சிருக்கணும், அவனுக்கு தெரியாது. அவன் தூங்குறாங்கிறதே மற்றவனுக்கு தெரியாத சமயத்துல அவனுக்கு நிச்சயமா தெரியறதுக்கு சான்ஸே இல்லை. இதுல தான் அவனுக்கு காரணத்தை தெரிஞ்சுக்கிறதே இல்லை. அதனாலதான் சூக்ஷ்மத்தையும் தாண்டி இதை வச்சுட்டா இது வெறும் பிரத்யேக வேதம். ஸ்ருதியாலதான் ஸ்ருதி எப்படி தெரிவிக்கிறது, அஜாத சத்ரு பிராமணத்துல அந்த அஜாத சத்ரு அந்த இந்த புத்தபாலாஜி
யார்கியா கிருஷ்ணபாலாஜி அழைச்சிட்டு ஒரு தூங்கிட்டு ஒரு கிட்ட போனான். இப்ப நல்லா தூங்கிட்டு இருந்தான். தூங்கிட்டு இருக்கிறதுக்கு அவனுக்கு வந்து அந்த மூச்சு காத்து போயிட்டு இருக்கு, பிராண வியாபாரம் அதுக்கு. என்ன பார்த்தான், பாட்டியெல்லாம் தூக்கி கொடுத்து கண்ணு காது அதெல்லாம் வேலை செய்யல, நான் பிராண வேலை செஞ்சுட்டு இருக்கு முடிச்சுட்டு இருக்கு அப்படின்னா. ஆறு பாலாஜி அவர் சொல்ற, அது முடிச்சுட்டு இருக்கலாம், ஆனா அது ஆத்மான்னு சொல்ல முடியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆத்மாவா இருந்தா யாரு தூங்குறானோ அவன் தான் ஆத்மா. இப்ப இந்த பிராணம் முடிச்சுட்டு இருக்குன்னா ஆத்மா முடிச்சுட்டு இருக்குன்னு அர்த்தமா இருக்கு. நான் அவனை கூப்பிடுறேன் பாரு, கேட்டுருக்கிறேன் நான் பார்ப்போம். புருஷன் பாண்டர வாசகா சோமரா பிராணத்துக்கு என்னன்னா நாமத்தையும் உண்டோ எல்லா நாமத்தையும் சொல்லி கூப்பிட்டேன், கேட்டுக்கவே இல்லை. அப்புறம் வந்து சுத்தினான், சுத்தினவன எல்லாம் வந்து திரும்ப முடிச்சுன்னு வந்துட்டான். ஆத்மா அவனை கேள்வி கேட்டான், வயச கதாபூ புதகேத ராஜா. முன்னாடி அவனுக்கு முடிச்சதுக்கு முன்னாடி எங்க இருந்தான், எங்கேருந்து வந்தான் அப்படின்னா திருப்பி என்ன நினைக்கிறதுனா, இவன் அந்த உத்தியோகத்தில் லைட்டுகளுக்கு மறுபடியும் அங்கே புதுசா வந்திருக்காங்க, திரும்பி வந்திருக்காங்க. ஒரு காரணத்துல இவன் போய் லயத்தை அடைஞ்சு விட்டு மறுபடியும் அந்த காரணத்துல இருந்து வெளியே வந்திருக்காங்க. இவன் மாத்திரம் இல்லை, இவனோடு சேர்ந்து இவனுடைய தூக்கு சரீரம் சூரிய சரீரம் அம்சங்கள் எல்லாமே அந்த சமயத்துல லயித்து போய் இருந்துட்டு மறுபடியும் ஏகஸ்மா தேவ அதி புனர்ஜாயம் செய்யும் இதுதான் புண்டா வந்து திருப்பி சொல்றோம். நமக்கு இந்த விஷயத்த நேரடியா நம்மளுடைய பிரமாணங்கள் தெரிவிச்சாரு. ஆனா இந்த திருப்பி பிரமாணத்தை வச்சுட்டு பார்க்கும்போது பூமியவனுக்கு சேர்ந்துதான் இவருடைய தூக்க சரீரம் சூழ சரீரங்கள்லாம் வேலை இல்லாம நின்று போயிருந்தது. அந்த லயத்தை அடைஞ்சிருந்ததுனால வேலை செய்யாம இருந்தது. மறுபடியும் அங்கிருந்து கிளம்பி வேலை அந்த சக்தியோட திரும்பி வந்து வேலை செய்யறது அப்படின்னு இது தெரிவிக்கிறது. அப்ப இதுல இருந்து என்ன ஆச்சுன்னா, ஒவ்வொரு வெற்றியில நாம தெரிஞ்சுக்க முடியும். இந்த திருப்பி சொன்னது என்ன, அந்த சுசுப்தன் இருக்காங்க, அந்த சுசுப்தனுடைய அவன் எந்த நிலையில இருக்கானோ அந்த நிலை அவ்யாசம்ங்கிறத ஒண்ணு. அதுல இருந்துதான் அவனுடைய இந்த சரீரம் ஸ்தூல சரீரம் இரண்டும் உண்டாகிறது. இனிமேல் நாம வந்து கல்பனை ஓட்ட வேண்டியதுதான். இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை பேர் இருக்காலும் அத்தனை பேருக்கும் இதே மாதிரிதான். அப்படின்னா ஒரு சமஷ்டி கற்றுக்கும். ஒரு வெற்றி அந்த மொத்தத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு சமஷ்டி. இப்ப அந்த சமஷ்டியை வந்து எடுத்துட்டோம்னா அது அவ்யாகிருதம்னு நம்ம சொல்லக்கூடிய அவ்யாகிருதமாகும். அந்த அவ்யாகிருதத்துக்கு அபிமானியாக இருக்கிறவர் பரமேஸ்வரன். அப்போ இந்த வெற்றியில எந்த பிராச்சியனாக நம்ம சொல்லப்பட்டதோ இந்த ஆத்மா சமஷ்டியில பரமேஸ்வரனாக ஆயிடும். உபனிஷத்தும் மாத்தி மாத்தி போடுறது. என்ன பண்றதுன்னு கேட்டா 1, 2, 3 3ல ஒண்ணுங்கிறது ஜாகிரத அவஸ்தையை சொல்லிட்டு வரைக்கும் வைஸ்வானரனான சமஷ்டியை போட்டது. 2வதுல தைவிகமான வெற்றியை கொடுத்து, 3வதுல ஏக சர்வேஸ்வரனா அப்படின்னு சொல்லி சமஷ்டியும் போட்டு, வெற்றி சமஷ்டி 2யும் போடுது. அது என்ன நினைக்கிறதுன்னு சொன்னா, நாம ஒன்னை காமிச்சோம்னா 2 அவனே புரிஞ்சுடுவான் அப்படின்னு நினைக்கிறது. அப்ப என்ன ஆச்சு, எல்லா இடத்துலையும் வெற்றி சமஷ்டி 2 எடுத்துக்கணும். வெற்றி சமஷ்டி 2யும் ஒன்னாக பார்க்கணும். அதாவது வெற்றிய சமஷ்டியில அடங்கும்படியாக அதுக்காச்சும் தனியாக இல்லைங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இதை கொண்டு போறேன். ஜெகத்காரண ரூபேன பிராஜ்ஞாத்மானம் இருக்கின்றது. இந்த பிராஜ்யந்திர ஆத்மாவை ஜெகத்காரண ரூபமான அந்த பரமேஸ்வரனாக நினைக்க வேண்டியது. விஸ்வ தைஜக சௌசுப்த விராட் சூத்திர அக்ஷராத்மபிகி விபின்னமிவ சம்மோக ஏகம் தத்துவம் சிதாத்மம். வாஸ்தவமா இது எதுவுமே சித்தாத்மா இல்லை. எல்லாத்துக்கும் ஏதோ ஒன்று கலந்து கிடக்கு, கலந்த ஆத்மாவாக இருக்கு. அப்ப ஆனா சுத்த ஆத்மா எதுவோ சிதாத்மகம் ஏகம் தத்துவம், அந்த ஒரே ஆத்மா தான் அந்தந்த உபாதியோடு சேர்ந்து விஸ்வ தைஜக சௌசுப்த விராட்டு சூத்திர அக்ஷர. விராட்டுங்கிறது விஸ்வங்கிறது வெற்றிய ஸ்தூலம், விராட்டுங்கிறது சமஷ்டியில ஸ்தூலம், தைஜகங்கிறது வெற்றியில சூக்ஷம், சூத்திரம் அப்படின்னு சொன்னது சமஷ்டியில சூத்திரம். அப்புறம் சௌசுப்தங்கிறது வெற்றியில பிராச்சனை சொல்றோம், வெற்றியில பிராச்சனை அதாவது காரணம், வெற்றியில காரணம்.
அக்ஷரன்னு சொன்னது காரணம். அக்ஷரா பரதப்பரதாங்கிறத சொன்ன அக்ஷரத்தை இங்க எடுத்துக்கணும். அந்த கார்கி பிராமணத்துல ஒரு அக்ஷரம் வந்தது, அந்த அக்ஷரம் இல்லை. அந்த அக்ஷரம் பரமாத்மாவே. பரமாத்மானா வெறும் சுத்த ஆத்மா. இங்க சொல்றது அந்த மாயை கலந்த ஆத்மா. இப்படியாக இது எல்லாத்தையும் இந்த எல்லா ரூபத்திலும் இருக்கிறது எது? ஏகம் தத்துவம் இதாகும். ஒரே ஒரு சைதன்யம் தான் விஸ்வனாகவும் தைவசனாகவும் சௌஷுப்தனாகவும் விராட்டாகவும் சூத்ராத்மாவாகவும் அக்ஷராத்மாவாகவும் இது பலவிதமான சம்மோகாத்து சாத்தியம். இது தெரியறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இது தெரியறதுக்கு மோகம் தான் காரணம். இப்படி தெரியறது விஸ்வாதிகத்ரயம் யஸ்மாத் வைராஜாதி திரயாத்மகம் ஏகத்வேனைவ சம்பத்தே அந்யாபாவ பிரதிஷ்டே. இப்ப இந்த உபாசனைக்கு வராது. இந்த மாதிரி நம்ம பார்க்கணும் அப்படின்னா இதுல நம்ம அவேதம்ங்கிறது மாதிரி இப்ப நினைக்கப்படலாம். தத்துவமசி மாதிரி இல்லை. இங்க உள்ள சாமானாதிகள் அதை பொறுத்துக்கணும். இதையும் அதையும் ஒன்னா பார்க்கறது அப்படின்னு சொன்னாக்க நமக்கு தத்துவமசியிலையும் ஒண்ணுதானே, அந்த ஒண்ணு இல்லை. தத்துவமசியில என்னன்னு கேட்டா நமக்கு ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபம் பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் இந்த ரெண்டும்னு சொல்றது இல்லாம ஒன்னாச்சு. ரெண்டுன்னு சொல்றது காரணமே இல்லாமல் ஒரே ஸ்வரூபமாக இருக்கு. அங்க உள்ள நல்லது அதான் அப்பேரு சாமானாதிகள் அகண்டார்த்தம்னு சொல்றோம். ஆனா இங்கே அந்த மாதிரி இருக்கு. இந்த ஏகத்வேனைவ சம்பத்து அந்நிய அபாவ பிரதிஷ்டை. இதை நாம பார்க்கறது என்னன்னு நினைக்கிறோம்னா அந்த சமஷ்டிய காட்டிலும் வெற்றியானது வேறானதாக இல்லை, தனியாக இல்லைங்கிறத சிந்திக்கணுமா. இந்த உபாசகனுக்கு சிந்தனை பண்ணும்போது அந்த சமஷ்டிக்குள்ள இது அடங்கினதுன்னு நம்ம எப்ப பார்க்கிறோமோ, சமஷ்டியே இதுன்னு நான் சொல்ல வரல. இங்க ஒவ்வொன்றும் இந்த விஸ்வன் ஒரு சமஷ்டி, விஸ்வனும் அந்த சமஷ்டியை வைராக்கியம் வைப்பாகணும் ஒண்ணு சொன்னா விஸ்வனே சமஷ்டி தான் நான் சொல்ல வரல. சமஷ்டி தான் வெற்றி தான். ஆனால் அந்த சமஷ்டிக்குள்ள இவன் இந்த வெற்றியானது அடங்கினது. அதாவது அந்த சமஷ்டியை பார்க்கும்போது வெற்றியை நம்ம தனியா எடுத்து பார்க்க முடியும், தனியா பிரிச்சு காமிக்க முடியாது. ஏன்னா இது அதுக்குள்ளதான் இருக்குமே தவிர இது சமஷ்டி வெற்றி எங்க தனியா கொண்டா அப்படின்னு சொன்னா தனியா வெற்றி இருக்காது. அந்த சமஷ்டிக்குள்ளதான் அந்த வெற்றி இருக்குமே தவிர அந்த வெற்றியை சமஷ்டியிலிருந்து பிரித்து தனியாக எடுக்க முடியாது. இதுதான் அந்நியம். அந்நிய அபாவ பிரதிஷ்டையை நாம அந்த ரெண்டையும் ஒன்னாக பார்க்கிறோம். இல்ல சமஷ்டிய பார்த்துட்டு வெற்றிய பார்த்தோம்னா இந்த சமஷ்டிக்குள்ள இல்ல சமஷ்டிய பார்த்துட்டு வெற்றிய பார்த்தோம்னா வெற்றி நமக்கு தனியா தெரியும். ஆனா வெற்றிய பார்த்துட்டு சமஷ்டிய பார்த்தோம்னா அதுக்குள்ள வெற்றி அடங்கிய வரும். இது ரொம்ப சுலபம். எப்படி சுலபம்னா நீங்க சமஷ்டி வெற்றின்னு ரெண்டை தனியா வச்சு இது சமஷ்டி இது வெற்றின்னு சொல்லி சமஷ்டியை பார்த்துட்டு நீங்க வெற்றிக்கு வச்சுருக்கோம். இது வெற்றி உள்ள உங்களுக்கு சமஷ்டி தெரியாது. வெற்றினா வெற்றி மாத்திரம் தான் தெரியுமே தவிர சமஷ்டி அதுக்குள்ள தெரியவே தெரியாது. ஆனால் வெற்றியை பார்த்துட்டு நீங்க சமஷ்டியை பார்த்தீங்கன்னா அந்த சமஷ்டிக்குள்ள இந்த வெற்றி உட்கார்ந்துருக்கவே தவிர இனிமேல் அந்த சமஷ்டியிலேருந்து பிரிச்சு தனியா அவங்களுக்கு வெற்றி கிடையாது. அந்த மரங்கள் இருக்கு, நிறைய மரங்கள் சேர்ந்த விருட்சங்கள் சேர்ந்தா ஒரு வனம் ஆகுது அப்படின்னு அந்த இடத்துல வனத்தை பார்த்துட்டு நீங்க அப்புறம் ஒரு விருட்சத்தை எடுத்து இது ஒரு விருட்சம் நிற்கிறது என்ன இது வனம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். வனத்திலேருந்து பிரித்து நீங்க அந்த வெற்றியை பார்க்க முடியும். ஆனால் வெற்றியை பார்த்துட்டு அந்த சமஷ்டியை பார்க்கும்போது சமஷ்டி திருஷ்டியில அந்த வெற்றி உள்ளுக்குள்ள அடங்கத்தான் அடங்குமே தவிர இதுல இருந்து பிரித்து வெற்றி அங்க தனியா இருக்கு நான் சமஷ்டியை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு. அதுதான் இங்க அவ்வளவுதான் இங்க ரெண்டும் ஒண்ணு சொல்றது. விருட்சமும் வனமும் ஒண்ணுதான் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏகத்வேனைவ அதான் விஸ்வாதிகத்ரயம் யஸ்மாத் வைராஜாதி திரயாத்மகம். இந்த மூணும் வெற்றியில இருக்கக்கூடிய மூன்றும் சமஷ்டியாக இருக்கக்கூடிய மூன்றாகவே இருக்குன்னு சொல்லணும். அதான் ஆத்மாவாக கொண்டதுன்னு சொல்ல வேண்டியிருக்கு. அதனால ஏகத்வேனைவ சம்பத்து அந்நிய அபாவ பிரதிஷ்டே. இது வேறானதுங்கிற எண்ணம் வராத அளவுக்கு ஏகத்துவம் இருக்கணும். இது செய்ய வேண்டும். பிரவிலாபனம்னா இது பிரவிலாபனம். அபேதமே சொல்லிட்டு அதுக்குள்ள அடங்குறதாக இருக்கு, தனியாக இல்லை.
தனியாக இல்லைன்னு சொல்றது வேற, அதுவே தான் சொல்றது வேறன்னு புரிஞ்சுக்கணும். தத்துவம் பார்த்தீங்கன்னா அதுவே தான் இது, பிரலாபனம் ஒண்ணும் இல்லை. இங்கே அதுவே தான் இதுன்னு சொல்லல, இது அதுக்காக தனியாக. ஓங்கார மாத்திர மகிழம் விஸ்வ பிராஜ்ஞாதி லட்சணம் வாச்சிய வாச்சகதா பேதா பேதேன அனுபலப்திதா அகாரமாத்திரம் விஸ்வஸ்யா உகார சைத சத்ருதः பிராஜ்ஞோ மகார ஏவம் பரிபட்சே கிரமேண. ஏவம் பரிபட்சே கிரமேண, நான் ஒரு கிரமம் சொல்லித்தரேன், அந்த கிரமமாக இப்படி பார்க்க வேண்டும், தியானம் செய்ய வேண்டும். பார்க்க வேண்டும்னா தியானம் செய்ய வேண்டும். எந்த கிரமத்துல? அகாரம், இது இதை சொல்லுது, அப்புறம் முதல் ஸ்லோகத்துக்கு வரேன், 47வது ஸ்லோகத்துக்கு சொல்லுது. அகார மாத்திரம் விஸ்வஹா ஸ்யா, விஸ்வஹா அகார மாத்திரம் ஸ்யா, அதை திருப்பி வச்சுக்கணும். விஸ்வஹா விஸ்வஹா நமக்கு மொழித்து இருக்கிறவன் பிரசித்தமா தெரிஞ்சது இருக்கானே, அந்த விஸ்வனாக இருக்கிறவன் ஓங்காரத்துல உள்ள அகாரம்தான். அகார மாத்திரம், அகாரத்தை காட்டிலும் தனியாக இல்லை. உடனே இப்ப கேள்வி வரும், என்ன சொல்றீங்க? ஓங்காரங்கிறது ஒரு சப்தம், அந்த ஓங்காரத்துக்குள்ள நீங்க 3 வர்ணம் தான் பிரிச்சுக்கலாம், ஆ ஊமான. ஆனா அந்த அகார சப்தம் தானே அது. விஸ்வங்கிறது சப்தம் இல்லையே, இல்லையா? அது ஒரு ஆத்மா, அது ஒரு அர்த்தம். எப்படி நீங்க அதுவும் முடியும்? ஒண்ணுங்கிற அகார ரூபமா தான் இருக்குன்னு லோகத்துல பார்க்க முடியுமா? கட்டம்னா என்ன? பானை. கட்டான்னு நம்ம காதால கேட்டுக்கிறோமே, அது என்னது? சப்தம். காதால கேட்கிறதும் காதுக்கு கேட்கக்கூடிய, காதால நம்ம அறியக்கூடிய அந்த கட்டாங்கிற வார்த்தையும் அதுக்கு அர்த்தம்னு பானைன்னு எழுத்தாப்புல கண்ணுக்கு தெரிகிறது, அதுவும் ஒன்னாகுமோ? ஆகுமா? ஆகவே அதுங்கிற சப்தமும் அதுக்கு அர்த்தமா இருக்கக்கூடிய நெருப்பும் ஒன்னா இருந்துச்சுன்னா அதுன்னு சொல்றதே வாழ்த்துட்டு போடும், நாட்டு எரிஞ்சு போடும் அப்படிங்கிறான். அதனால சப்தமும் அர்த்தமும் வேறானது, வெவ்வேறு அப்படிங்கிறது நம்ம யுக்தியாக தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இப்ப என்ன பண்ணணும்? அகார மாத்திரம் விஸ்வசியாத்து சொல்றது, அது அதுல அடங்கிறதுன்னு சொல்ல வேண்டும். எப்படி? இங்க இருக்கிற இத்தனை சாமான்கள் இருக்கு, இத்தனை சாமான்களையும் நான் ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஏதாவது வார்த்தை உங்களால சொல்ல முடியுமோ? அது சொல்ல முடியும். திருக்காரியா இருக்கிறவா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்ன மாத்திரம் சொல்லக்கூடிய வார்த்தை இது. இதையும் அதையும் சேர்த்து சொல்றதுக்கு இந்த ஒரு வார்த்தை, இந்த 3, 4, 5 சேர்த்து சொல்றதுக்கு இப்படி சொன்னா 3 சேர்த்து விடலாங்க, 3 வந்துடுவாங்கல்ல அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப என்னாச்சு? ஒரு வார்த்தையில அந்த அர்த்தம் அடங்குறதுன்னு சொன்னா என்னாச்சு? அந்த வாக்கிய வாசகம்னால சம்பந்தம் இருக்குங்கிறத வச்சுட்டு இந்த வார்த்தையானது இத்தனையும் சங்கிரகிக்கிறதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? பிருத்திவி அப்படின்னு சொன்னேன், பிருத்திவின்னு சொன்னா பூமின்னு கிடைச்சது. பிருத்திவின்னு சொன்னா ஜலம் வருமா? ஜலம், தேஜஸ் அதெல்லாம் வராது இல்லையா? ஆனா திரவியம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா இந்த பிருத்திவி, ஜலம், தேஜஸ் எல்லாமே அதுக்குள்ளே சேர்ந்து விடுமா இல்லையா? திரவியங்கிற ஒரு வார்த்தை தானே, இந்த வார்த்தைக்குள்ள அது எல்லாமே சேர்ந்து விடும். எப்படி சேர்ந்து விடும்? வாக்கிய வாச்சகம் சாவக்கூடிய மகிமை அது சேர்ந்ததுனாலதான் அது எல்லாம் திரவியம். இது திரவியம், என்னது திரவியம், அது திரவியம், திரவியம் திரவியம் எல்லாமே திரவியம் தான் அப்படின்னு சொல்லும். அப்ப அந்த மாதிரி வாக்கிய வாச்சக பாவம் இருக்கு, அதை வச்சு இங்க அடக்க வேண்டியிருக்காங்க. அதுக்காக பொன் ஸ்லோகத்துல என்ன சொல்ற? வாக்கிய வாச்சகதா பேதா பேதேன அனுபலப்திதா ஓங்கார மாத்திரம் அகிலம் விஸ்வ பிராஜ்ஞாதி லட்சணம். மேல இந்த அகார மாத்திரம் விஸ்வசியாத்து சொல்றாலே, இதனுடைய பலம் முன்னாடி சொல்றார். நமக்கு என்ன கடைசியில வரணும்னா அகிலம். அகிலம்னா ஒண்ணு வாசி இல்லாமல் எல்லாமும் சேர்ந்தது. விஸ்வ பிராஜ்ஞா தைரக ஆதி என்னெல்லாம் சொன்னாரோ எல்லாமே மொத்தமா சேர்த்து அகிலம். ஓங்கார மாத்திரம். அந்த ஓம்னு சொன்னா அதுக்குள்ள இது எல்லாமே வந்துவிடும். இந்த ஒரு சப்தத்தை சொல்லிட்டோம்னா நமக்கு சமஸ்தமும் அதுக்குள்ள இருக்கு அப்படி இருக்கணும். நீங்க வாக்கிய வாசகம் சின்னமாக இருந்தால் அப்போ ஒரு வாசகம் ஒரு வாக்கியம் ஒரு வாசகம் ஒரு வாக்கியம் தனித்தனியாக இருக்கும். ஆனால்
எல்லா வாக்கியத்துக்கும் சேர்த்து ஒரே வாக்கியமா இருந்து விடுதுன்னா அப்ப எல்லா வாக்கியமும் அதுக்குள்ள சேர்ந்து விடும் இல்லையா? இப்ப கட பட கட சப்தத்துக்கு பானைன்னு அர்த்தம், படங்கிற சப்தத்துக்கு வஸ்திரம்னு அர்த்தம். இப்படி தனித்தனியா எடுத்துட்டேன்னா என்ன ஆகும்? கட பானை, பட வஸ்திரம், வாக்கியம் வாக்கியம் தனித்தனியா இருக்கும். ஆனா இத்தனை வாக்கியத்துக்கும் சரி நான் ஏதாவது ஒரே சப்தத்துக்கு இருக்கோம்னா அப்ப எல்லாம் அதுக்குள்ள வந்து சேர்ந்துடும் இல்லையா? அப்படி சேர்ந்து விடுறதா ஓங்காரத்துக்குள்ள அகிலம் எல்லாமே சேர்ந்து விடுறது. வாக்கிய வாசகதா கீழாது வேதேன அனுபலப்திதா, வேதேன அனுபலப்திதாங்கிறது தான். இப்போ இந்த அர்த்தத்தை நீங்க பார்க்கும்போது இந்த நான் இப்ப திரவியம்னு சொன்னா அதுக்குள்ள பிருத்திவி ஜலம் தேஜஸ் எல்லாம் சேர்க்கிறதுன்னு சொல்றேன். அந்த இடத்துல எதையுமே நான் திரவியத்தை காட்டிலும் வேறானதாக காண்பிக்க முடியாது. திரவியம்னு ஒரு சப்தத்தை சொன்னேன்னா திரவிய சப்த வாக்கியம், வாக்கியத்துக்கும் வாசகத்துக்கும் ஒரு சம்பந்தத்தை நம்ம வச்சு விடுவோம். வாக்கியம்ங்கிறது அந்த வாசக சப்தத்தாலே கிரகிக்கப்படக்கூடியது, வாக்கியம் வாசகத்துக்குள்ள அடங்கிறது. இப்படி இருக்கிறதுக்கு ஒரு சின்ன யுக்தி, அந்த வாக்கியத்தை நான் எதெல்லாம் தனித்தனியாக தெரிகிறதோ அதுல எதையுமே இந்த வாக்கியம் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. இந்த பிருத்திவியோ ஜலமோ எதை எடுத்தாலும் இது திரவிய சப்த வாக்கியம் ஆகாதுன்னு நான் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இது மொத்தமும் சேர்த்தாதான் திரவிய சப்த வாக்கியம். இது ஒவ்வொன்றா தனித்தனியா திரவிய சப்த வாக்கியம் ஆகாதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஒவ்வொன்றா தனித்தனியா இருந்தாலும் திரவிய சப்த வாக்கியம் தான், மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்தாலும் திரவிய சப்த வாக்கியம் தான். ஆனா அப்ப இது எல்லாமே அந்த திரவிய சப்த வாக்கியத்துக்குள்ள சேர்ந்ததுனால திரவியம்ங்கிற சப்தத்துக்குள்ள அடங்கிருக்கு. ஏன் இது ஒரு திருட்டாங்க. அதே மாதிரி அந்த அகாரம் உகாரம் மகாரம் மூணும் சேர்ந்து எந்த ஓங்காரம்னு ஒரு ரூபத்தை கொடுத்தாரோ அந்த ஓங்காரத்துக்குள்ள மொத்தமும் எல்லாமே அடங்க விஷ்ணு பிராஜ்னாது சகலமும் சேர்ந்து அதுக்குள்ள அடங்கிவிடுது. ஏன்னா அதனுடைய வாக்கியம் அந்த ஒரே சப்தத்துக்கு வாக்கியமாக உலகம் பூரா ஆகிவிடுது. உலகம் பூரானா ஜடம் சேத்தனம் எல்லாமே மொத்தம். அப்ப எப்படி ஆச்சரியத்தை விவரணம் பண்றது? அகார மாத்திரம் விஸ்வா, விஸ்வான ஸ்தூலம். விஸ்வான்னு சொல்றது ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி மூணா எடுத்துக்கணும். அந்த மூணா என்ன? அந்த ஜாகிரத அவஸ்தைன்னு ஒண்ணு, ஸ்தூல சரீரம் அப்படின்னு ஒண்ணு, அதனுடைய ரெண்டுக்கும் அபிமானியா இருக்கக்கூடிய ஆத்மான ஒண்ணு, இது மூணு சேர்த்து விஸ்வகான எடுத்துட்டு அது அகாரம். அகாரத்தினால அது கிடைக்க உகார தைஜச பிரதா. இதே மாதிரி உகாரங்கிறது தைஜச சூக்ஷ்ம எல்லாம் அதுக்குள்ள வந்துடும். பிராஜ்னோ மகாரா, பிராஜ்னா காரணம், காரணம் மகாரம். இப்படி ஐக்கியம் பரிபட்டு கிரமேண இந்த அகாரம் உகாரம் மகாரம் இப்படி கிரமமா பார்த்தோம்னா அப்ப என்ன நிற்கும்? ஓங்கார மாத்திர மத்தியம் எல்லாம் ஓங்காரம். இது சமாதி காலா பிராக் ஏவம் விசிந்திய அதி பிரயத்னதா ஸ்தூல சூக்ஷ்ம கிரமாத் சர்வம் விதாத்மனி விலாபவே. இந்த உபாசகனாக இருக்கிற ஓங்கார உபாசகன் இந்த ஓங்காரத்துல தன்னுடைய சித்தத்தை கொண்டு நிறுத்தி சமாதி செய்ய போறான். இந்த சமாதிங்கிறது இந்த உபாசனம் தான் ஏகாகிரமாக இருக்கிறது. அப்ப அவன் என்ன பண்ணணும்? பிரயத்தனப்பட்டு அதி பிரயத்தனதா. இது சாமான்யமா நமக்கு மனசுக்கு வரப்போற விஷயம் இல்லை. ஆனா கஷ்டப்பட்டு அதை மனசுக்கு கொண்டு வரணும். சமாதி காலா பிராக் ஓங்காரத்துல தன்னுடைய சித்தத்தை கொண்டு நிறுத்தும் போது அதுக்கு முன்னாடி இதெல்லாம் செய்யும். இவன் சித்தத்தை அதுல நிறுத்திட்டான்னா அப்ப ஸ்தூலமா தூக்கமா காரணமா அதெல்லாம் ஒண்ணும் தெரிய விடாது. அந்த ஓங்காரம் ஒண்ணுதான் தெரியணும். ஆனால் அது வரத்துக்கு முன்னாடி அகாரம் உகாரம் மகாரங்கிறத சிந்தனம் பண்ணி அந்த அகாரத்துல இவ்வளவு பதார்த்தங்கள் உள்ள அடங்கியிருக்கு, உகாரத்துல இவ்வளவு சேர்ந்திருக்கு, காரணம் பூரா அந்த மகாரத்துல இருக்குங்கிறத கஷ்டப்பட்டு அந்த மூணு எல்லாத்தையும் சேர்த்து சிந்தனம் பண்ணி அதை எல்லாத்தையும் இதுக்கு மேல இன்னொன்னு அகாரம் உகாரே உகாரம் மகாரே அப்படி அது வேற இருக்கு. அப்படின்னு சொல்லல, அடுத்ததுல வர போறது. இப்படியாக வாக்கியத்தை எல்லாம் பாதகமான அந்த சப்தத்துல அடக்கிடும்படியாக அவன் பிரயத்தனப்பட்டு சிந்தனம் பண்ண வேண்டியது. சிந்தனை பண்ணினா என்ன ஆகும்? அது மறைஞ்சிடும். மற்ற இடத்துல எல்லாம் எதை சிந்தனம் பண்றானோ அந்த வஸ்து அவனுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கு. ஏன் ஒரு குணத்தோட இத ஓங்காரம் இருக்கு. இந்த ஓங்காரத்தை அந்த சூரிய மண்டலத்துல ஒரு திருமண
அப்படியாக தியானம் பண்ணணும்னு சொன்னோம். அப்ப என்ன ஆயிடும் தெரியுமா? அங்க ஓங்காரம் மறந்து விடும். ஓங்கார ஸ்வரூபஸ்தானத்துல அதுவாட்டும் தெரியும். இவருடைய தியானத்துல என்ன தெரியும்னா அது தெரியும். ஓங்காரம் மறந்து அது தெரிய ஆரம்பிக்கும். இது அத்தியாசமானாகிறது. ஆனா இங்க அப்படி இல்லை. இது நேரு விபரீதம். இதுல என்ன ஆகும்? அந்த ஸ்தூலங்கள்லாம் மனசை கொண்டு வந்தானே அதை கொண்டு இதுல அடக்கினான்னு சொன்னா அது மறைஞ்சே போடும். அப்புறம் ஸ்தூலங்கள் தெரியாது, இவருடைய புத்தியில இருக்காது. அப்புறம் சூக்மத்தெல்லாம் புகாரத்துக்குள்ள சேர்த்துட்டேன் அப்படின்னு நம்ம சிந்தனை பண்ணான்னா உடனே காணாம போகணும். சூக்மம் கூட காரணம் இல்லாம காரணம் போடும். ஆனா இவருடைய புத்தியிலேருந்து அதை விட்டு போயிடணும், விட்டு வளரணும். இவருடைய புத்தியில திரும்பி அதை தெரியக்கூடாது. அப்படி இருக்கிறது அந்த ஒரு அம்சம் இருக்கு. அதுல தான் இவனுடைய சமாதி. அதுதான் இவன் சமாதி. சமாதி அதனாலதான் சமாதி காலா பிராக் இவ்வளவு எல்லாம் விவகாரம் பண்ணிட்டு இது அதுல அடங்குறதுன்னு பிரவிலாபனம் பண்ணிட்டு கூட சமாதியில இல்லை, சமாதிக்கு முன்னாடி பிராக் ஏவம் விதித்து அதி பிரயத்தனதா ஸ்தூல சூக்ஷ்ம கிரமா சர்வம் விலாசமணி விலாபது. சுத்த சைதன்ய ரூபமான ஆத்மாவிலே இது எல்லாத்தையும் விலாபனம் செய்ய வேண்டியது, அடக்க வேண்டியது.